முகமூடி அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த மர்ம கும்பல். வீட்டில் இருந்த மாமியார் மற்றும் இளம் பெண்ணை சரமாரியாக கத்தியால் குத்திக் கொன்ற கொடூரம். கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வந்த போலீஸ். 1.5 மாதத்திற்கு பின் சிக்கிய மருமகளை கஸ்டடியில் எடுத்த போலீஸ். மாமியாரை கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி முகமூடி அணிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கும்பல் வீட்டில இருந்த மூதாட்டி சாவித்திரி தேவி மற்றும் அவங்களோட மகள் பிராஞ்சலிய சரமாரியா கத்தியால குத்தி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த 2 பேரும் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க சாவித்திரி தேவி உயிரிழந்துட்டாங்க. மகள் பிராஞ்சலி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் யார் இந்த கொலையை செஞ்சது, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. சாவித்திரி தேவி வசிச்சுக்கிட்டு இருந்த கிராமத்துல பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்ல. இதனால கொலையாளிகளை பிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து சாவித்திரி தேவியோட சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க செல்போனை ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்ப மருமகள் சோனி குமாரி அடிக்கடி லக்கிராஜ்ங்கிற நபருக்கு போன் பண்ணி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு 50,000 ரூபாய் பணத்தை சோனிகுமாரி அனுப்பி வச்சிருந்ததும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால சோனிகுமாரி கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க போலீஸ். எதுக்கு லக்கி ராஜுக்கு 50,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கீங்க, இந்த பணம் யாருடையதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப சோனி திருன்னு முழிச்சிருக்காங்க. இதனால அவங்கள கஸ்டடியில் எடுத்த போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பீகார் நவாடா பகுதியில் உள்ள ராஜேந்திர நகரை சேர்ந்தவங்க சாவித்திரி தேவி. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களோட மகனுக்கு சோனி தேவிங்கிற பெண் கூட கல்யாணம் ஆகி இருக்கு. கல்யாணமான நாட்கள்ல இருந்தே சாவித்திரி தேவி தன்னோட மருமகளை ரொம்ப சித்திரவதை பண்ணி இருக்காங்க. மகனோட சம்பள பணத்துல பாதி காசை அவங்களே எடுத்து செலவுக்கு வச்சுப்பாங்களாம். மருமகள் சோனி தேவிக்கு 1 ரூபாய கூட கொடுக்க மாட்டாங்களாம். மாமியாரோட இந்த செயல் மருமகள் சோனி தேவிக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கடுத்து இப்ப குடியிருக்கிற வீட்டை தன்னோட கணவர் பெயருக்கு மாத்தி தர சொல்லி மாமியார் சாவித்திரி தேவி கிட்ட கேட்டிருக்காங்க சோனி தேவி. அதுக்கு மாமியார் அவன் பேர்ல வீட்டை எழுதி வச்சு நீ சொகுசா வாழலாம்னு ஆசைப்படுறியான்னு திட்டி இருக்காங்க. அந்த வீட்டால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கிடையில சாவித்திரி தேவி வேறொரு நபருக்கு அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணி இருக்காங்க. மாமியாரோட இந்த செயலை பார்த்து கடும் கோபமான சோனி தேவி சாவித்திரி தேவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னோட உறவுக்கார இளைஞர் லக்கி ராஜுக்கு 50,000 ரூபாயை கூலியா கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சாவித்திரி தேவியும் அவங்களோட மகளும் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்ப லக்கி ராஜும் அவரோட நண்பர்களும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து 2 பேரையும் சரமாரியா குத்தி இருக்காங்க. இதுல சாவித்திரி தேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. மகள் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மருமகளோட செல்போனை ஆய்வு பண்ணி எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டு சோனி தேவி, லக்கி ராஜ் உள்ளிட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.